பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா நேரம் போயிடும். அதான் கேட்டேன். ஏன் நான் பேச மாட்டேனாக்கும்? அவன் கிடக்குறான், வா உட்காடுவோம். என்ன கவிதா, உங்க அம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டாங்களா? ஆமா அருணு, நமக்கு ஸ்கூலு தான் 2 நாள் லீவு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வேலை. அதான் காலையில் சோறு பொங்கி வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா? சூப்பர் கவிதா, உங்க அம்மா உனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்களா? எங்கள் அம்மாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அங்கே வேலைக்கு போன உடனே 2-3 தடவை ஃபோன் போட்டு பேசிடுவாங்க. அதான் எங்கள் அம்மா ஃபோன் பேசின பிறகு சொல்லிட்டு வந்தேன், நான் அருணை பார்க்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாங்க? சீக்கிரமாக நேரத்தோட வீட்டுக்கு வந்து கதவை பூட்டிட்டு உட்காந்து படி, இல்லைன்னா டிவி பாருனே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கேட்குறான், என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு. பிள்ளைக்கு நம்மளை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு. கவிதா முன்னாடி உட்கார்ந்த உடனே என்னமோ சாமியார் முன்னாடி உட்கார்ந்த மாதிரி அப்படியே கை கட்டி அவ என்ன சொல்றாளோ அதுக்கு பதில் சரி ஆமா அப்படின்னு பேசிட்டே இருப்பான். சரி, அடுத்த ஆளை என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆனால் உங்கள் வீட்டில் தாண்டா ஜாலியாக இருக்கும். நிறைய பாட்டுருக்கீங்களா? அனிதா அம்மா இருக்காங்க, அப்புறம் ஐஷம்மா இருக்காங்க, அப்புறம் அப்பா அஸ்வின், உங்கள் ஆச்சி எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசுவீங்களா? அட போ கவிதா, நீ வாட. எங்க ஜாலியா பேசுவாங்க. ஒருத்தங்க ஜாலியா பேசணும்னு நினைச்சா இன்னொருத்தங்க சண்டை இழுத்துருவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்க அனிதா அம்மாக்கு கோவம் வந்துடும், இல்ல எங்க ஐசம்மாக்கு கோவம் வந்துடும். ஆனா எங்க ஐசம்மாக்கு இத்தினூண்டு தான் கோவம் வரும், எங்க அனிதா அம்மாக்கு நிறைய கோவம் வரும் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது மழுக்கு நிற்பாங்க. இல்ல இந்த அஸ்வின் பையன் வந்து என்கிட்ட மழுக்கு நிற்பான். என்னடா சொல்கிற? எல்லாரும் சண்டை போட்டுட்டே கிடப்பாங்களா? அஸ்வின் என்னத்துக்கு வாங்கிட்டு சண்டை போடுறான்? நேற்று கூட என்ன பண்ண தெரியுமா? மூஞ்சி கிட்ட வந்து உருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே என் காலை பிடிச்சு அமட்டிக்கிட்டு ஐயா பாட்டு படிக்காரு. அந்த பாட்டு கூட எனக்கு மண்டையிலே வட மாட்டேங்குது தெரியுமா? பழைய பழைய பாட்டெல்லாம் படிக்கிறான். எங்க இருந்துதான் எல்லா பாட்டையும் எடுப்பானோ தெரியல. சரியான லூசு பையலா தான் இருப்பான். இல்ல, நான் லூசு பையலால உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே அப்புறம் புள்ள பூச்சின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பேச்சு பேசுற? என்னடி கீழே வந்துக்கிறேன் அப்போட இருக்கு உனக்கு. இன்னைக்கு கூட பத்தியா இங்கதான் வாடன்னா கடைசியில எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆளையே காணும். இப்படிதான் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போய் நிப்பான் தெரியுமா? அப்புறம் ஐசம்மா அப்படியே அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு போகும். நான் தான் நாத்து கூட தடுத்தேன் தெரியுமா? ஐசம்மா பாவம் அடிக்காதான்னு சொல்லி நான் ஊடக்குள்ள நஞ்சனாலதான் ஐசம்மா விட்டுச்சு தெரியுமா? அடப்பாவி, பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்த உடனே எப்படிலாம் சொல்றான். நேற்று எப்படி நீ ஐசம்மா அடிக்கிறதுக்கு நின்னுச்சு, இவர் போய் ஊடக்குள்ள விழுந்தாரு. இதுக்கு மேலே இவனை விட்டா சரிப்படாது. எடே ஆடுனே, எடே. டேய் அஸ்வினி, நீ மேலே எடுக்கிற, கீழே இறங்கி வாடா. போடடி, இப்ப வந்துக்கிறேன். என்னைய பத்தி இம்புட்டு நேரம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த? சரி, உன்னை போய் நல்லவன நம்பினம் பாடு. என்ன சொல்லணும்டா? அடப்பாவி, இம்புட்டு நேரம் மேலையா இருந்தா கொலவடியில வந்துட்டு இருக்கானே. என்னல சொன்ன? என்ன சொன்ன? என்னைய பத்தி என்னல சொன்ன? இல்லல அஸ்வினு, அப்படி என்னும் சொல்லல. என்னல சொல்லிட்டு சொல்லலங்கடியா? இல்ல, நீ சொடியான ஆளுதான். ஐசம்மா என்ன அடிக்க வடட்டிட்டு வந்து நீர் ஊடையில நனைஞ்சி அடிக்கிறத தடுத்தேரா? யோமட மூட்டு போய் சொல்ற. சொடியான பொய்க்காடந்தாம்ல நீ. டேய் அஸ்வினி, கோவப்படாதடா, உட்காருடா. ஐயோ போ கவிதா, இவனை பத்தி உனக்கு சொடியாவே தெரியல. இவன் சொடியான பொய்க்காரன். இல்ல, என்கிட்ட வந்து அஸ்வினே சொடினா நான் தான் தெரியாம சொல்லிட்டேன்னு பேச விடுவல. அப்புறம் வச்சுக்கிறேன். வாடி, வீட்டு பக்கம் வந்துதானே ஆகணும். நான் வரேன் கவிதா. தம்பி நில்லுடா. எடு தம்பி. தம்பியாது. எட, நீ வீட்டு பக்கம் வந்துதானே ஆகணும். வாடி, வச்சுக்கிறேன் கச்சேரிய. அன்னைக்கு அந்த அனிதா இங்க வந்து என்ன பேச்சு பேசுனா, இப்ப இந்த சுடுதா பையன் எங்க போயிட்டு இருக்கான்? அதுவும் ஆத்திரத்துல போற மாதிரி இருக்கு. அவனை கூப்பிட்டு ஏதாவது கலாய்ச்சி விடுவோம். டேய் அஸ்வினே, ஏய் நில்லுடா. டேய், என்ன வேணும் உங்களுக்கு? ஏமடா இம்பிட்டு கோவத்துல போற?
அத்தை உன்னை பாசமா தானே கூப்பிட்டேன், இங்க வாயே. நானே எங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு கோவத்துல வந்துட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு கூப்பிடுறியா? கோவம் உங்க அனிதா அம்மாவை மாதிரி தான் உனக்கு வருது. அவ கூட சேர்ந்தனா அப்படித்தான் இருக்க முடியும். அவ கூட சேராத. உங்க அம்மாவை பாடா படுத்தி எடுக்கிறாளாமே. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்க வீட்டு விஷயத்தை நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஏலே, உனக்கு நல்லதுக்கு சொன்னா நீ என்னையே திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்பியா? இங்க பாரு, அத்தை எப்பவுமே உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். ஐசு என் கூட பிறந்தவ மாதிரி தெரியுமா? கூட பிறக்கலன்னா கூட பிறந்தவ மாதிரி தானே, பின்ன என்ன? அட பாவி பேல, இப்படியா பேசுவ? இங்க பாரு, அந்த அனிதா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மைய பாடா படுத்தி தான் எடுப்பா. முதல்ல அம்மையும் மௌனம் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு திறத்துங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு, உங்க அப்பா சொத்து போறான் உனக்கு தான் வரணும். அப்புறம் உங்க அம்மைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பிறக்க போகுது. அதனால எப்பவும் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க. அந்த அனிதா இல்லைன்னா உங்களை துரத்தி விட்டுற போறா. இங்க பாருங்க, பெரிய மனுஷியா இருக்கீங்களேன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னால என் வயசுல எவனாவது சொல்லிருந்தா பலான்னு ஒரு அறை விட்டுருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அனிதா அம்மாவை பத்தி தப்பா சொன்னீங்க, நடக்கிறதே வேற. எங்க அனிதா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எம்புட்டு துணிச்சல் இருக்கணும். அதுவும் எங்க வீட்டு விஷயத்தை பேசுவீங்களா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏலே, என்னல பொழைக்க தெரியாதவனா இருக்க, இப்படி அல்ல பேசுறது? ஏலே, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். இங்க பாரு, கேட்டா கேளு, கேட்காட்டப்போ எனக்கு என்ன வந்துச்சு? நான் சொன்னா நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்புறம் நடுத்தெருவுல தான் நிப்ப. நான் நடுத்தெருல நிக்கிறேனோ இல்ல நடுக்குளத்துல நிக்கிறேனோ அதை நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அலையேன்னு எங்க அனிதா அம்மாவுக்கு போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க சவுடு தவுடு திங்கும். என்னோட தடவை என்னைய நிப்பாட்டி இப்படி குசும்பு பேசுனியே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வேலையை பார்த்துட்டு போங்க. வந்துட்டாங்க பெருசா அடுத்த வீட்டு விஷயத்தை பேசுறதுக்கு. அட பாவி பேயே, என்ன பேச்சு பேசிட்டு போறான் இவன்? ஐசு மாமா மாதிரியே தெரியலையே. ஒருவேளை இந்த அனிதா தான் ரெண்டையும் பெத்துட்டு ஒரு பிள்ளைய தூக்கி ஐசு முன்னாடி போட்டிருப்பாளோ? பண்ணாலும் பண்ணியிருப்பா. அவ அப்படிப்பட்டவ தானே. இந்த பையனை பார்த்தா அவ வாய அப்படியே உரிச்சு வச்ச மாதிரிலாம் இருக்கு. அன்னைக்கு அவ பேசின மாதிரி இன்னைக்கு இந்த பையன் பேசுறான். எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. சரி, ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல. நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா ஊர்ல? எப்போ பாரு யார் வீட்டுல சண்டை இழுக்கிறது, யார் வீட்டுல யாரையாவது பத்தி குசுமி சொல்லி கொடுக்கறது, இதுதான் வேலையா அலைவாங்க போல. என்னோட தடவை யாராவது எங்க அம்மா மாட பத்தி தப்பா பேசிட்டும் அப்புறம் இருக்கு, அது ஊதா மண்ட முடிய அப்படியே அறுத்து விட்டுறனால பாடு. டேய் அஸ்வினே, ஏ செல்லம், எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? என்னடா, என்னாச்சு? போ அனிதாமா, பேசாத. நானே கோவமா இருக்கேன் தெரியுமா? ஏண்டா, அண்ணன் ஏதாவது சொன்னானா? என்னாச்சுடா? அம்மா கிட்ட சொன்னா தானே தெரியும். அந்த ஊதா முடி இருக்கு பாரு, மண்ட ஊதா மண்டக்காரி, அந்த பொம்பளை உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னா தெரியுமா? நல்லா கூடு கூடுன்னு கூத்து விட்டு வந்துட்டேன். உங்க அம்மா உன் குடும்பத்தை பிடிக்க பாக்குறா. உன்னைய வீட்டை விட்டு உன்னையும் ஐசம்மாவையும் துரத்திடுவா. அவ உன் அம்மாவே இல்ல. அப்படி எப்படி பேசினா தெரியுமா? என்னோட தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினேன், நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? அடப்பாவி, அவளுக்கு வேற வேலையே இல்லையா? சிண்டு படிக்கிறது தான் வேலையாக்கும். அன்னைக்கு என்கிட்ட வம்பளந்தா, இப்ப உன்கிட்ட வம்பளந்திருக்கா. அவளெல்லாம் என்ன செய்யறது? அருவாமனையை எடுத்துட்டு போய் அவ மண்டமயிர கரபர கரபர கரபரன்னு அறுத்து எறிறானா இல்லையான்னு பாரு. நானும் அதை தான் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீயும் அதையே சொல்ற. அதானே, அம்மை மௌனம் வீடு வீடா போங்க, ஒரு கத்திரிக்கோலையும் ஒரு பொட்டியை தூக்கிட்டு போங்க, இருக்கிறவ மண்டையெல்லாம் நல்ல மொட்டை அடிச்சிட்டு வாங்க, நல்ல பிசினஸா இருக்கும். இப்ப நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இப்படி கோவப்படுற? அதானே, அம்மைக்கு மவனுக்கும் கோவம் கூட பிறந்ததுல. இங்க பாரு அனிதா, ஊர்ல உள்ளவங்க ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக எத்தனை பேர் மண்டைய கத்தரிக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க.
அடியே அந்த சீமச்சரிக்கு எம்பட்டு திமிரு இருந்தா சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறோங்கிற அறிவு கூட இல்லாம இப்படி பேசியிருப்பா. அவளுக்கு எம்பட்டு திமிரு, அவளை அன்னைக்கே அரைஞ்சிருக்கணும். நான் விட்டது தப்பா போச்சு. இப்ப என் பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்கா. வீடே அனிதா, அவ நம்ம குடும்பத்துல கொளுத்தி போட பாக்குறா. அவ பேசினா பேசிட்டு போறா. அவ நினைக்கிற எதுவும் நடக்காது. அவ பேசுறதுக்கு தக்கன நீ சண்டை போட்டாதான் அவளுக்கு மனசு குளிர்ச்சியா ஆயிரும். அதனால கண்டும் காணாம போயிட்டு இரு. நீ எதுக்குமே சரிப்பட மாட்டே. நீ இப்படியே இரு. அதனாலதான் எல்லாரும் இப்படி பேசுறாங்க தெரியுமா? ஆமாடா, பேசுறவங்களா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வேற வேலை இல்ல, பேசிட்டு போறாங்க. நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. சரி, அண்ணன் எங்க? யாரை பத்தினாலும் பேசு, அவனை பத்தி மட்டும் பேசாத தெரியுமா? கவிதா கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான் தெரியுமா? ஆமா, அவன் பேசினான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நான் தான் மரத்து மலையாடி உட்கார்ந்திருந்தேனே, நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் கொண்ட மடி நீ பேசினான் தெரியுமா? ஓ, ஐயா மரத்து மேல எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கிறா. இங்க பாரு, உன் கால 4 போடு போட்டேன்னா அடங்குவேன். ஏய் என்னடி ஆனா உனா என் பிள்ளைகிட்டே சண்டை இருக்கிற? மரியாதையை உள்ள போ. அதானே எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். அதான் இந்த பேச்சு பேசுறான். அவன் பேசிட்டு போறான். அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த அருண் பையன் வரட்டும். அவன் தம்பியை பார்த்து கண்ட மாதிரி பேசியிருக்கான். அதான் அவன் கடுப்புல வந்திருப்பான். ஆமா, பெரிய தம்பி. ஏன் பிள்ளைக்கு என்னடி? என் பிள்ளை தங்க கம்பி, வைர கம்பியாக்கும். ஆமா, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். அங்க பாரு, மரத்து மேல ஏறுறதும் இங்க மட்டை மேல ஏறுறதும் இவனுக்கு இதே வேலையா போச்சு. கீழே விழுந்தானா என்ன செய்யறது? ஒழுங்கா கண்டிச்சு வை. அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஜூஸ் போட்டு வச்சனே, குடிச்சியா? நேரம் இங்க வந்து சண்டை போட வந்துட்ட. ஆமா அனிதாமா, முதல்ல வரட்டுக்குள்ள. டேய், நீ என்ன சொல்றனே என் காதுல விழுது. அரை வைக்க போறேன் பாரு. அதெல்லாம் வைக்கலாம், முதல்ல நீ கிளம்பு. அனிதாமா, ஷாப்பிங் போகணும்னு சொன்னியே, நாம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வருவோமா? ஆமாடா, மறந்தே போயிட்டேன். உங்க அம்மைக்கு வளையலெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஏய், நான் பச்சை கலர் வளையல் வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன வளையல் வாங்கலான்னு நினைச்சிட்டு இருக்க? வெறுமனே கண்ணாடி வளையல வாங்கி போட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒழுங்கா போய் வெள்ளி வளையல் வாங்கிட்டு வா. அதுக்கு என்னடி வெள்ளி வளையல்? தங்கத்திலே வளையல் போட்டுட்டா போச்சு. அது சரி, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. போங்க போங்க, ஷாப்பிங் போறாங்களாம்ல, ஷாப்பிங்கு. இவன் இப்படித்தான். நீ வாடா, நம்ம சூப்பரா கிளம்பி ஷாப்பிங் போயிட்டு வருவோம். இங்க பாரு, தனியெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அத்தனை கூட்டிட்டு போ. இங்க பாரு, யாரை பத்தினாலும் பேசு. என்கிட்ட முகம் கொடுத்து பேசாத மனுஷனை நான் கூட்டிட்டு போனமாக்கும். அதுவும் இல்லாம அதை வாங்காத இதை வாங்காத பாரு. அவர் கூட எல்லாம் என்னால போக முடியாது. நானே தனியா போய்க்கிறேன். வாடா, நம்ம 2 பேரும் போவோம். அதானே, ஓட்ட கைய வச்சுட்டு செலவு ரொம்ப பண்ணுனா சொல்லதான் செய்வாரு. எதுனாலும் லிமிட்டா வாங்கணும். வளையல் வாங்க சொன்னா சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு 4 வளையல் வாங்க சொன்னா நீ 50 வளையல் வாங்கிட்டு வருவ. அதனால அப்படித்தான் சொல்லுவாரு. ஆமா ஆமா, சொல்லுவார். உனக்கு அவருக்கு தான் சரி. நீங்க 2 பேரும் வீட்டுல இருங்க, நானும் என் மகனும் போயிட்டு வரோம். என்னமோ பண்ணு. சூப்பர் அனிதாமா, எப்படியோ இவ்வளவு முடிக்க பத்திட்ட. இவ இருந்தானா நம்மள ஒண்ணு வாங்க விட மாட்டா. நம்ம 2 பேரும் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாக்லேட்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோமா? சூப்பர் டாஸ்வினு. முதல்ல நீயும் நானும் கிளம்பி ஷாப்பிங் போறோம். எல்லா சாமானையும் வாங்கிக்கிட்டு நேரா படத்துக்கு போறோம். அங்க போய் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி தின்னுட்டு அப்படியே பாப்கார்ன் வாங்கி தின்னுட்டு அப்படியே வெளியே வரோம். வெளியே வந்த உடனே நேரா ஹோட்டலுக்கு போறோம். அங்க போய் மூக்கு பிடிக்க நல்ல ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் பிரியாணி எல்லாம் வாங்கி திங்கிறோம். அப்புறம் சாயங்காலமா ரோட்டு வழியா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை கடிச்சிக்கிட்டு வரோம். சரியா? சூப்பர் அனிதாமா. அம்மானா நீதான் அம்மா. இவ வெறும் டம்மி. ஏன்னா ஐஸ்கிரீம் தின்னா சளி பிடிச்சுக்கோ, தொண்டை பிடிச்சுக்கோ, அதை திங்க கூடாது, இதை திங்க கூடாது, ரோட்டு கடையில திங்க கூடாது அப்படிம்பா. உனக்கு எனக்கு தான் செட் ஆகும். ஆமாடா சீனி, இது அருண் பேலும் அப்படித்தான். அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுவான். நம்ம 2 பேத்துக்கு தான் சரியா இருக்கும். போவோமா? போவோமா? உடுவோலம் ஐஸ்கிரீமோ டிம்போமா. சூப்பரா திலகுடி, வாடா போவோம். என்னது ஐஸ்கிரீமா? 2 பேரையும் போட்டு வெளுக்க போறேன் பாரு. அடப்பாவி, உங்க ஆத்தா சரியான பாம்பு காதுதான் போல. என்ன பேசினாலும் கேட்டதால. ஆமா அனிதாமா, உனக்கு தெரியாதா? அவளுக்கு சரியான பாம்பு காது இல்ல, பெரிய பாம்பு காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய்
கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? ஐஸ்வர்யா சால்வ் ப்ராப்ளம் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு போட்டிருக்க. ஆமா, அவ அப்படித்தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவா. அனிதா நல்ல பொம்பளை தான், ஆனா சில சமயம் வாயாடி பொம்பளையும் கூட. சண்டை கோபம் எல்லாம் வரும். என்ன செய்ய, ரெண்டு இருந்தா தானே வாழ்க்கையில இனிக்கும். அஸ்வின், ஆமா, அஸ்வின் எப்பவுமே அவன் அண்ணனை அப்படிதான் பாதுகாத்து வச்சுக்குவான். இன்னைக்கு சரியான கோவத்துல இருக்கான். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அத்தான், மாமா, ஹோய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பயறு, புளிக்குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, என்ன சாப்பாடு? அனைவரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. அஸ்வின் குட்டி, எப்படி இருக்கீங்க? செல்லக்குட்டி, நல்லா இருக்கீங்களா? உங்கள் ரெண்டு பேரும் பேசுவது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லவ் யூ ஸோ மச். உம்மா. ஐஸ்வர்யாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க? நல்லா இருக்காங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்காவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நான் துவா கேட்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யாக்கா 100 ஆண்டு வாழணும். ஐஸ்வர்யாக்காக்கு ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மாமா செம்ம க்யூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் சொதி, அப்புறம் மீன் ஃப்ரை, கீரை கூட்டு. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொன்னது கேட்டதுமே அந்த புளிக்குழம்பு ருசியாக இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் போட்டு பயறு போட்டு வச்சிங்களா, சூப்பராக இருக்கும்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா சாப்பிடுங்க. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகி ஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். வெரி நைஸ் வீடியோ, சூப்பர். அஸ்வின் செல்லம், குட்டி செல்லம், அருண் செல்லம், சூப்பர். ஐஸ்வர்யா சூப்பர். அஸ்வின் செல்லக்குட்டி, அருண் செல்லக்குட்டி, வெரி நைஸ், சூப்பர். நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? அனிதாக்கா, ஐசக்கா, நான் யாருன்னு செல்லம், அஸ்வின் செல்லம், என் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி, அவ்வளோ அழகு பேசுறது. நான் கஷ்டப்பட்டு பக்கமாக டைப் அடித்து எழுதுறேன். அதை நீங்கள் படிக்காமல் தமிழ் டைப் அடிக்க அவஸ்தைப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். சண்டை கஷ்டப்பட்டு டைப் அடித்து அனிதா அக்காவை பற்றி உருகி பேசினேன். அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. என்னோட உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு மாமா. முன்னாடி நீங்கள் எனக்காக பாட்டு பாடுவீங்களே, இப்போ பாட்டு பாட மாட்டீங்க. ஏன் ஐசக்காவுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சாரிம்மா, முந்தானத்து கமெண்ட் படிக்கல, ஏன்னா ஸ்டோரி போடலாம். நேற்று போட்ட கமெண்ட் தான் படிச்சிருப்போம். சாரிம்மா, இப்போ வேணா படிச்சிடுறேன். ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், கிருஷ்ணர் வேஷம் சூப்பர். அஸ்வின் எவ்வளோ க்யூட்டாக அழகாக பேசுகிறான். அஸ்வின் குட்டி மாமா, நீங்கள் பண்ணுறது
எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அனிதாக்கா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியலையா? ஏன்னா அவங்களால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியாது. நீங்க ஐசக்கா மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம். இதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் நீங்களா அனிதாக்காவை திட்டும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா மாமா கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. ஐசக்கா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், ஆனா இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அனிதாக்காவை பார்க்க முடியவில்லை. தயவு செஞ்சு அனிதாக்காவிடம் பேசுங்க. மாமா என்னை எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல, முன்ன மாதிரி அரவிந்த் மாமா என் மேல பாசமா இருக்கிற மாதிரி தெரியல. அனிதாக்கா உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. மாமா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னால் தாங்க முடியல. விஷ வைப்பேன்னு சொன்னது தப்பு. உங்கள் மேலே எனக்கு கோபமா வருது. இதுக்காக தான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தோணுதுன்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கேன். இல்லை ஹார்ட்டை பிரேக்கப் பண்ணி போட்டிருக்கேன். என்ன செய்யறது? அப்படி சொன்னாதான் அவள் வாயை அடைக்க முடியும், இல்லைன்னா அடைக்க முடியாதுல்ல. அவள் பதிலுக்கு பதில் பேசுவாள, நீனே பார்த்துருப்பல்ல. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம், தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும். ஐயோ சாந்தி, ஆளை விடுமா. அத்தானுக்கு இன்னைக்கு பாட்டு படிக்கிற மூடு இல்ல, பாட்டு வர மாட்டுக்கு, மன்னிச்சிருமா. ஐ லவ் யூ சோ மச் மை டியர். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அத்தானை பாட்டு படிக்க சொல்கிறத விட அஸ்வினை பாட்டு படிக்க சொன்னால் நல்லா படிப்பான். நீங்கள் என்ன அத்தானை மட்டும் தான் படிக்க சொல்லுவீங்க போல இருக்கே. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நீங்கள் எப்போவுமே ஏன் கட்சி தான். எத்தனை சொக்குப்படி போட்டாலும் ஐஸு பக்கம் போக மாட்டேங்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொக்குப்படி போட்டாலும் என் பின்னாடி வர மாட்டீங்களா? பரவாயில்ல, நீங்கள் அனிதாவே வச்சுக்கோங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much அம்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you அம்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், எனக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வாங்க சாப்பிட. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் நம்ம கட்சியில் ஐ லவ் யூ அக்கா. மீன் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் அஸ்வினுக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, மீன் பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, சரியா? எனக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும். நானும் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். I love you ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அஸ்வின் பிள்ளைக்கு தான் மீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஐசம்மாக்கும் வெஜ் தான் பிடிக்கும். I love you so much ஆண்டி. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். உடம்பை பார்த்துக்க ஐசுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ so much அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? I love you அம்மா. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், பாட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அருண் செல்லம் பாட்டு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அருண் பையன் என்ன பாட்டு படிச்சான்? நேத்து ஏதோ பாட்டு படிச்சானே. கிருஷ்ணர் வேஷம் போட்டு பாட்டு படிச்சான். ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. ஹாய் அனிதா, ஐஸு, அத்தான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. என்னோட மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, பப்புக்குட்டி, அம்முக்குட்டி, என்னோட கண்ணுக்குட்டி, என்னோட அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், செம மாசாக இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அனிதா அம்மாவும் ஐசம்மாவும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அனிதா கோவப்பட்டாலும் மனசில் எதுவும் வச்சுக்காது. ஐஸ்வர்யா பொறுமையாக விட்டு கொடுத்து போகிற குணம். 2 பேரும் செம்ம மாசாக இருந்தீங்க. ஐ லவ் யூ. கொஞ்சம் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. நான் வேலை முடிச்சுட்டு வரேன், 10 o'clock ஆகுது. அதான் கமெண்ட் பண்ணலை. நிறைய பேர் பண்ணிடுறாங்க. அதோட நாட்டில் என்னுடைய பிரதரோட பொண்ணுக்கும் பையனுக்கும் காது குத்து விழா எடுத்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட மாற்றி மாற்றி ஃபோன் பேசி ஒரு விசேஷம், நான் ஃபங்க்ஷனால் ஃபைட்டு வருஷம்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி சமாதானமே ஆகாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபோன் பேசி முடித்த படம் இல்லை, காதே குத்தி முடிச்சிட்டாங்க. ஃபோன் பேசி முடிக்கணும் பாடு இல்லை. சாரி, நான் இனிமேல் பண்ணுறேன். அம்மா நீங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னோட செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, கண்ணுக்குட்டி, என்னோட மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி நான் பார்க்கவே இல்லை. ஐஸ்வர்யா, அனிதா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. அதான் உம்மா வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீ ஒரு ஷார்ட்டாக ஹாய்ன்னு சொல்லி கமெண்ட் போட்டாலும் போதும். உனக்கு இவ்வளோ 10 o'clock வந்துட்டு இவ்வளோ லென்த்தாக கமெண்ட் போடவும் முடியாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன மாசிலாக்கா, காது குத்து விழாவா? சண்டையெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வராமல் அதுக்குள்ளேயும் காது குத்திட்டீங்களான்னு சண்டை போட்டிருப்பீங்க. வேற என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஹாய் மாசில்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காவுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்கள். காது குத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? சண்டை போடாதீங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இல்லைங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். பரவாயில்லக்கா, பசங்களுக்கு போய் பார்த்துக்கோங்க, ஏதாவது எடுத்து கொடுங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? காது குத்திட்டாங்களா? அப்ப எனக்கும் காது குத்தணுமே. ஆம்பளை பையனுக்கு காது குத்தணுமா இல்ல பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் குத்தினா போடுமா? ஐ லவ் யூ அம்மா. அப்பாக்கெல்லாம் காது குத்திருக்காங்க, எனக்கு காதே குத்தல தெரியுமா? ஐ லவ் யூ. ஹாய் தங்க குட்டி, பாட்டு குட்டி, புச்சு குட்டி, ரயிலு குட்டி, மயிலு குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கு? காது குத்து ஃபங்க்ஷனுக்கு சண்டை போட்டுச்சா? ஐ லவ் யூ அம்மா. சண்டையெல்லாம் போடாதீங்க சரியா? சாப்பிட்டீங்களா? நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, மாசிலா அப்படின்னு வர்றதுல ஹாய்னு டைப் பண்ணிருங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. எனக்கு நீங்க வீடியோ பார்க்கணும், என்னைய பார்க்கணும். நீங்க தான் நிறைய லென்த்தா கமெண்ட் போடுவீங்க. போடலன்னதும் ஐயோ மாசிலா அம்மா பார்க்கவே இல்லையே, நான் பண்ண சாட்டையன்னு தோணுச்சு. பட் ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா. அஸ்வின் செல்லம் சூப்பர் சாங் பாடுறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. வீடியோ சூப்பர் அக்கா. டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பாடுறாங்க. அனிதா அக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐஸ்வர்யா அக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா பட்டுக்குட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். அருண், அஸ்வின், பை பிரகாஷ் அப்பா. ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். இங்கே எல்லாரும் ஃபைன் அரவிந்த் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிமா இருக்க? பிரகாஷண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லம், எப்படிமா இருக்க? புஜ்ஜுக்குட்டி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும்
ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா அனிதாக்கா அண்ணா அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா சூப்பர், அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ அம்மா ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ so much அம்மா ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் ஸ்டோரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க? அஸ்வின் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹரி அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அஸ்வின் வீடியோ பிடிச்சிருந்துச்சா தேங்க் யூ ஹாய் விஜயா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதா அத்தான் அருண்செல்லாம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அருண் அஸ்வின் காமெடி சூப்பர். அனி ஐஸு எப்போதான் உங்கள் சண்டை முடிவுக்கு கொண்டு வருவீங்க? இதில் பாதிக்கப்படுறது எங்கள் அத்தான் தான் பாவம். உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு டைம் கிடைக்கும்போது கமெண்ட் போட முடியுது. வெரி சாரி. எனது அன்பான உறவுகளுக்கு அன்பு முத்தங்கள் உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னம்மா செய்கிறது? ஐ லவ் யூ ஸோ மச். 2 பேரையும் கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேன். ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க? நீங்கள் நேரம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜய் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க